ஐ மீன் எஸ்சிஓ எக்ஸ்பர்ட் தமிழ் இல்லாட்டினா அல்ஸ்டன் ஆண்டனி என் பேரை கூட நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். இதிலெல்லாம் போயிட்டு பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு தெரியும். ஸோ என்னோடய ப்ரொஃபைலை நான் ஆப்டிமைஸ் பண்ண விதத்தையும் உங்கள் பிராண்டு, உங்கள் பேர், உங்கள் இதுகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். பண்ணுற நேரமே உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியும். ஸோ அதுதான் உங்களோட கரண்ட் எஸ்சிஓ ஸ்டேட்டஸாக இருக்கும். அதை ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் உங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதுன்னு உங்களுக்கு ப்ரூஃபோடு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒரு லேர்னிங் பை லேர்னிங்காக ஒரு இதாக பழகிற நேரம் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல நான் இப்படி இருந்தேன் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போய்ட்டு நான் எஸ்சிஓ தமிழ் எக்ஸ்பர்ட்னு அடிக்கிறேன்னு நான் இந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம். இல்லை அல்ஸ்டன் ஆண்டனின்னு போய்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூகுளில் அடிக்கிற நேரம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள் என்னோடய பேஜ் எப்படி ப்ரொஃபைல் இருக்குது, என் பேர் எப்படி, நான் இதில் எதுவுமே சைன்இன் பண்ணலை. இது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி காமிக்குமோ. ஸோ இப்படி ஒரு பர்சனல் பிராண்ட் க்ரியேட் பண்ணுறதுனா எப்படி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி உங்கள் இதை டாக்குமெண்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்